Good day to you all. I'm glad to meet you all again. 10-day beginners preparatory classல day 1ல நாங்க introduction பார்த்தோம். இந்த introductionல parts of speech அல்லது word class என்றால் என்ன, நாம் அதை ஏன் அத்தியாவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அறிந்து வைத்திருப்பது இன்றியமையாததா அப்படின்னு தெளிவா பார்த்தோம். day 2 வீடியோவில் nouns, அதாவது இந்த உலகத்தில் உள்ள உயிரற்ற உயிருள்ள அனைத்து பொருட்களும் நம்முடைய உணர்வுகள் குணாதிசயங்கள் போன்றவற்றையும் பெயரிட்டு அழைப்பதையே நவுன்ஸ் என்கின்றோம், அதாவது நேமிங் வேர்ட்ஸ் என்று வரும். டே 3ல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்ன, அவற்றில் பல வகை உண்டு. ஆனாலும் நமக்கு அடிப்படை பயிலுனர்களாக 2 வகை, அதாவது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பற்றிய முழுமையான அறிவிருத்தல் போதுமானது என்றவாறாக விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்தோம். இந்த வீடியோ லிங்க்ஸும் பிளேலிஸ்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். பார்வையிடாதவர்கள் கட்டாயம் பார்வையிடுங்க. இவற்றில் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பேன் கூச்சப்படாம தயக்கப்படாம கமெண்ட் பண்ணுங்க. I will help you. நம்முடைய வாழ்நாளில் நாம செய்கின்ற செயல்களை பற்றி பேசுவதற்கு அல்லது வெளிப்படுத்துவதற்கு நாம வாக்கியங்களை உருவாக்குகிறோம். அதாவது ஒருவரோடு ஒருவர் நாம் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது நம்முடைய செயல்களை பற்றியோ அல்லது நமது நிலைகளை பற்றியோ கருத்து வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஆவல் இருக்கும், வெளிப்படுத்துவோம். அதற்காகவே மற்றவர்களோடு தொடர்பாடல் மேற்கொள்கின்றோம். இந்த வாக்கியங்களில் செயல் பற்றிய சொற்களே முழுமையான கருத்தை வெளிப்படுத்தும். நாங்க இந்த நவுன்ஸையோ அல்லது ப்ரோனவுன்ஸையோ மாத்திரம் சொன்னோம் என்றால் அங்கு முழுமையான கருத்து வெளிப்பட போவதில்லை. உதாரணத்துக்கு பார்ப்போம். நான் ஒரு பூனையை, இங்க உங்களுக்கு ஏதாவது விளங்கிச்சா? நிச்சயமா விளங்கி இருக்காது. நான்ன்றது ஒரு சொல் என்று தெரியும், பூனை என்பது ஒரு பெயர் சொல் என்று தெரியும், நான் என்பது பிரதி பெயர் சொல், பூனை என்பது பெயர் சொல், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். அதோட இன்னொரு விஷயம் நீங்க வேணுமென்று அறிந்து கொள்ளலாம். நான் ஒரு பூனையை என்று சொல்லி வர்றபடியா அது ஆப்ஜெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த பிளாங்க்ல பார்க்கிறேன், கூப்பிடுகிறேன், துரத்துகிறேன் என்றவாறாக செயலை குறிக்கும் சொற்களை சேர்க்கும் போது அந்த வாக்கியம் முழுமையான அர்த்தத்தை பெற்றுக்கொள்கிறது. நாம் யாரிடம் இந்த கதையை சொல்கிறோமோ அவருக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். நான் ஒரு பூனையை பார்க்கிறேன், என்ன செயல் அங்கு நடைபெறுகிறது? பார்த்தல் என்னும் செயல். நான் ஒரு பூனையை கூப்பிடுகிறேன், ஒரு பூனையை கூப்பிடுறேன், அப்ப கூப்பிடுதல் ஒரு செயல். நான் ஒரு பூனையை துரத்துகிறேன், துரத்துதல் என்னும் செயல். அப்போ கருத்து முழுமையாக வெளிப்படுகின்றது. இவ்வாறாக நாம் செயலை குறிப்பிடும் போது அது ஒரு முழு வாக்கியமாக முழுமை பெறுகிறது. இப்படியாக வாக்கியங்கள் முழுமை பெற்று கருத்தை தெரிவிக்க நாம் verbs, verbs, verbs எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாருங்க. வெரி குட். verbs பற்றிய முழுமையான விளக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Now let's move on to the video. இந்த verb என்பதை தமிழில் வினை சொல் என்போம். இந்த பன்மை வடிவத்தை தான் நாங்கள் verbs என்கின்றோம். verbs என்னும் போது வினை சொற்கள் என்றவாறு அர்த்தம் வரும். நான் பார்க்கிறேன், இங்கு நான் என்பது pronoun என்றும் அதுவே இந்த வாக்கியத்தின் சப்ஜெக்ட் என்றும் அறிவோம். சப்ஜெக்ட் என்ன? எழுவாய். நாங்க கடந்த கிளாஸ்ல இதெல்லாம் தெளிவா பார்த்துனாங்க. அப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? அது ஒரு ப்ரோனவுன் என்றதும் தெரியும், சப்ஜெக்ட் என்றும் தெரியும். ஏனென்று சொன்னால் நான் என்பது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ. அதாவது இங்கு செயலை செய்பவர் டூவர் யார்? ஐ, நான். அப்போ செயல் என்ன?
பார்க்கிறேன். ஆகையால் தான் வினை சொல் ஆங்கிலத்தில் verb என்கின்றோம். நான் பார்க்கிறேன். I see. I see. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நான் கூப்பிடுகிறேன். இங்கு டூவர் யாரு? நான் தான். நான். செயல் என்ன? கூப்பிடுகிறேன். கூப்பிடுதல், இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? Call. அப்ப subject and a verb. I call. I call. அடுத்த ஒரு வாக்கியம் பார்ப்போம். அவள் வேலை செய்கிறாள். டூவர் யாரு? சப்ஜெக்ட். she. வேலை என்பது என்ன? வேலை செய்தல் என்பது என்ன? செயல். ஆகையால் it is a verb. she works. she works. நாம் விளையாடுகிறோம். இங்கு செயலை செய்பவர்கள் யார்? நாம். ஆகையால் நாம் என்பது சப்ஜெக்ட். நாங்க ப்ரொனவுன் படிக்கல தெளிவா படிச்சிருப்போம். நாம் என்றால் we என்பது ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்றே தான் படித்திருப்போம். விளையாடுதல் என்பது செயல். ஆகவே விளையாடுகிறோம் என்பது செயலை குறிக்கிறது. we play. we play. நான் பூனைகளை துரத்துகிறேன். இந்த நாளும் பூனைகள் வரும். என்ற வேலை என்ன? துரத்துறது தான் இந்த வேலை. ரெகுலர் ஆக்டிவிட்டி. I chase cats. I chase cats. இங்கு 2 பெயர் சொற்கள் உள்ளன. நாங்கள் கடந்த வீடியோவிலும் இது பற்றி பார்த்திருக்கிறோம். இப்பவும் பாப்போம் பாருங்க. அவையவை I and cats. I and cats. செயல் என்ன? chase, துரத்துதல். இந்த செயலை செய்தவர் யார்? I, நான். ஆகையால் 2 பெயர் சொற்கள் இங்கு காணப்பட்டாலும் சப்ஜெக்ட் எழுவாயது I. புரிந்து கொண்டீர்களா? Again, செயல் என்ன? துரத்துதல். செயலை செய்தவர் யார்? நான். ஆகவே டூவர் நான் என்பதால் டூவர் தான் இந்த வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட் எழுவாயாக இடம்பெறுகிறது. அப்போ cats என்பது என்னவாக அமையும்? செயற்படு பொருளாகத்தான் அமைய முடியும். இப்போ உங்களுக்காக 2 வாக்கியங்கள் தருகிறேன். அவற்றில் சப்ஜெக்ட் எது, verb எது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவள் மதிய உணவு சமைக்கிறாள். She cooks lunch. அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். They play cricket. Comment your answer. Amazing. You got it. உங்களுக்கு இப்ப நல்லா விளங்கி இருக்குமென்னு நம்புறேன். இந்த வினை சொற்களை அவற்றின் தன்மைக்கேற்ப பல வகைகளாக பிரிக்கலாம். There are many ways to categorize it. But ஆனால் ஆரம்ப நிலை பயிலுனர்களாக நமக்கு வினை சொல்லின் 2 முக்கிய பிரிவுகள் தெரிந்திருத்தல் போதுமானது. 2 முக்கிய பிரிவு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். அதுக்கு பின்னாடி எங்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ள விருப்பமாய் நாங்கள் மேலதிக பிரிவுகளையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த பிகினர்ஸ் லெவலுக்கு இது போதுமானது. அவை எவை பார்க்கலாமா? நாங்க verb பிரதானமாக helping verbs and main verbs அப்படின்னு பிரிக்கலாம். helping, help என்ன? உதவி. உதவி வினைச்சொற்கள் helping verbs. மெயின் verbs என்று சொன்னா பிரதான வினைச்சொற்கள் என்றவாறாக எங்களால் பிரித்து கொள்ள முடியும். இந்த helping verbs நாங்க primary auxiliary verb and modal auxiliary verb என்றவாறு 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். helping verbsல 2 வகை என்னன்னு பிரிக்கலாம். primary auxiliary verb and modal auxiliary verbs. இந்த primary auxiliary verb-இன் பிரதான தொழிற்பாடு என்ன? இவை காலங்காட்ட பிரதான வினைச்சொல்லுடன் பயன்படுத்தப்படுவன. காலத்தை காட்டுறதுக்காக பிரதான வினைச்சொல்லோட பயன்படுகின்றன. அடுத்து நாங்க பார்த்தோம் மோடல் ஆக்சிலியரி வெர்ப்ஸ். இவை சாத்தியக்கூறு, இயலுமை,
விருப்பம் தெரிவிப்பதற்கும் அனுமதி பெற கட்டளையிட ஆலோசனை வழங்க என்றவாறு பிரதான வினை சொல்லுடன் பயன்படுத்தப்படும். அப்ப பிரைமரி ஆக்சிலியரி வெர்ப்ஸ் என்ன செய்யறோம்? பிரதான வினை சொல்லோட சேர்த்து காலத்தை காட்டிக் கொள்கிறோம். மாடல் ஆக்சிலியரி வெர்பை பயன்படுத்தி ஒரு சாத்திய கூற சொல்லலாம், இயலுமை விருப்பம் போன்றவற்றை தெரிவித்துக் கொள்ளலாம், அனுமதி பெற அல்லது கட்டளையிட ஆலோசனை வழங்க என்றவாறு பிரதான வினை சொல்லோடு பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப நாங்க பிரைமரி ஆக்சிலியரி வெர்ப்ஸ் என்னென்ன இருக்கின்றன என்று பார்ப்போம். பிரதானமாக பி, டு, ஹாவ் என்கின்ற 3 வடிவங்களாக கொள்ளலாம். இந்த பி ஃபார்ம்ல பிரசன்ட் ஃபார்ம் am is are, பாஸ்ட் ஃபார்ம் was were என்றவாறும், டு என்பதனுடைய வடிவங்களாக பிரசன்ட் ஃபார்ம்ல do and does, பாஸ்ட்ல did பயன்படுத்தப்படும். அதே போல have forms ஆக present formல have and has ஐயும் pastல had ஐயும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அப்போ இப்போ இந்த மாடல் ஆக்சிலியரி வெர்ப்ல என்னெல்லாம் அடங்கும் என்று பார்ப்போம். அதிலும் நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போவதில்லை, பிரதானமானவற்றை மாத்திரமே பார்க்க போன்றோம். will, would, shall, should, may, might, can, could, must என்றவாறு அமையும். அடுத்து நாங்க பார்ப்போம் மெயின் வேர்ப்ஸ். அதாவது இந்த மெயின் வேர்ப்ஸ் என்ன? தினமும் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் இதில் அடங்கும். செய்யப்படுற செயல்கள் இவற்றை நாம் டைனமிக் வேர்ப்ஸ் அண்ட் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் என்றவாறு பிரித்துக் கொள்ளலாம். டைனமிக் அண்ட் ஸ்டேட்டிவ். அதாவது இந்த டைனமிக் வேர்ப்ஸ் நாங்கள் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னா செயல்களை குறிக்கும். அதுல செயல்பாடு ஒன்று இருக்கும். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் என்ன? ஸ்டேட் ஆர் கண்டிஷனை குறிக்கும். வாங்க உதாரணங்கள் பார்ப்போம். உங்களுக்கு மேலதிக விளக்கம் இலகுவில் கிடைத்துவிடும். இந்த டைனமிக் வேர்ப்ஸ் அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல ரன், வாக், ஜம்ப், டாக், சிங், ஸ்பீக், ஈட், drink, cry, skip, give, make என்றவாறு பல்லாயிரக்கணக்கான வேர்ப்ஸ் நாங்கள் இதனுள் உள்ளடக்க முடியும். அப்போ இந்த சொற்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்பாட்டை குறிக்கிறது. அடுத்து நாங்க இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ பார்ப்போம். அதுல ஒரு 50-60 கிட்ட இருக்குது. நாங்கள் இப்ப எல்லாமே பார்க்க போவதில்லை, ஒரு சிலதுதான் பார்க்க போன்றோம். feel, on, hold, hear, love, know, think, believe, to be, to have. to be என்றால் என்ன? அதான் ஏற்கனவே நாங்கள் ஆக்சிலியரி வெர்ப்ல பார்த்தோம். am is was were இதுதான் இங்க அடங்கும். அதே போல to have என்றா என்ன? ஏற்கனவே அதுவும் பார்த்திருக்கிறோம். have, has, had என்றவாறு. அப்போ இந்த to be, to haveம் ஸ்டேட்டிங் வெர்ப் வகையை சார்ந்தவையாகவும் வரும். அப்போ பிரதான வெர்ப் வரைகள் அது ஒரு ஸ்டேட்டிவ் வெர்பா இருக்கும். ஹெல்பிங் வெர்ப் வரைகள்ல பிரைமரி ஆக்சிலியரி வெர்பா இருக்கும். காலத்தை காட்டுவதற்கு மாத்திரம் பயன்படுத்தப்படும். இப்போ நாங்கள் இவை ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்கள் சில பார்ப்பதன் மூலம் தெளிவான விளக்கத்தை பெற்றுவிடலாம். வாங்க பார்க்கலாம். பிரைமரி ஆக்சிலியரி வெர்ப்ஸ். இங்கு ஸ்கிரீன்ல தரப்பட்டுள்ள 3 வாக்கியங்களையும் பாருங்கள். அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், அவன் ஓடிக்கொண்டு இருந்தான், அவன் ஓடிக்கொண்டு இருப்பான். இங்கு எழுவாய் செயலை செய்பவர் அவன்தான் 3 வாக்கியங்களிலும். ஓடிக்கொண்டு என்னும் சொல்லும் 3லும் ஒரே சொல் தான் வந்திருக்குது, அதாவது செயலை குறிக்குது. ஆனால் இறுதியில் 3 சொற்கள் இருக்கிறான், இருந்தான், இருப்பான் என்றவாறாக அமைகின்றன. இங்கு வருகின்ற இந்த இருக்கிறான், இருந்தான், இருப்பான் என்பவையே இந்த வாக்கியங்களில் காலத்தை காட்டுவனவாக உள்ளன. இவ்வாறு இங்கு காலத்தை காட்டுவதற்கு நாம் பி ஃபார்ம்ஸை தான் பயன்படுத்துகின்றோம். அப்போ பிரசன்ட்ல 3 வடிவம் இருக்குன்னு பார்த்தோம். am is are. அதுல அவன் என்பது ஒருமை என்பதால்
ஒருமை, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் என்பதால் இஸ் தான் பொருத்தமே இருக்கு. அப்ப முதலாவது வாக்கியம் எப்படி அமையலாம்? He is running. He is running. He is running. அப்ப இத சொன்னோனே எங்களுக்கு அது விளங்குது. It is present continuous tense. காலத்தை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நாங்கள் பார்ப்போம். ஓடிக்கொண்டு இருந்தான் கடந்த காலத்தை குறிக்குது. பி ஃபார்ம் என்ற கடந்த கால வடிவம் என்ன? was or were. இங்கே he என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் was. He was running. He was running. அப்ப இப்ப எங்களுக்கு காலம் தெரிந்து விட்டது. இது past continuous tense என்று. அடுத்து நாங்கள் பார்ப்போம். இருப்பான் எதிர்காலத்தை குறிக்கிறது. ஓடிக்கொண்டு இருத்தல் என்பது அவனுடைய விருப்ப தெரிவு. அப்போ இங்கு நாம் ஃபியூச்சருக்கு ஆக்சுவலி நாங்க பயன்படுத்துற மோடல் ஆக்சிலியரி வெர்ப் தான். அது எது? will. அப்போ he will be running. He will be running. ஓடிக்கொண்டு இருப்பான். He will be running அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு நல்ல தெளிவா இங்க விளங்கி இருக்கும். ஹீயும் ரன்னிங்கும் 3 வாக்கியங்களிலும் ஒரே மாதிரிதான் வருகிறது. நடுவில் வர இந்த இஸ், was, will be என்பவை தான் காலங்காட்டி நிற்கின்றன. அடுத்த உதாரணங்கள் பார்ப்போம். அவன் ஓடி இருக்கிறான். அவன் ஓடி இருந்தான். அவன் ஓடி இருப்பான். இங்கு ஏற்கனவே பார்த்ததை போலத்தான் அவன் என்பது பொதுவாக இருக்கிறது. ஓடி என்பதும் பொதுவாக அதே வாக்கியம், அதே வார்த்தை தான் 3 வாக்கியங்களிலும் வருகிறது. இருக்கிறான், இருந்தான், இருப்பான் என்பதுதான் வித்தியாசமாக காணப்படுகிறது. இங்கு ஒரு செயல் முற்று பெற்று ஒருவருடைய உடைமையாக இப்போது இருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் பயன்படுத்துவது have forms. ஒரு செயல் முற்று பெற்றிருக்கிறது. இப்போது அந்த செயலுக்குரிய விளைவு ஒருவரை சார்ந்ததாக இருக்கு. ஒரு செயல் முற்றுப்பட்டு செயலுக்குரிய விளைவு செயலை செய்தவரை சார்ந்ததாக இருக்க போகிறது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் have forms தான் பயன்படுத்துவோம். have forms என்னென்ன இருக்கு? has, have presentல இருக்கு, pastல had, future இருந்தா will have. இப்போ பாப்போம். ஓடி இருக்கிறான். இருக்கிறான் என்பது present. ஆகையால் he has run. ஏன் நாங்க have போடல? because he என்பது third person singular subject, அதனால் has. அவன் ஓடி இருந்தான் கடந்த காலத்தை குறிக்க வேண்டும். ஆகவே have என்னுடைய இறந்த கால வடிவம் பயன்படுத்துவோம். he had run. He had run. அடுத்தது நாங்க பார்ப்போம். அவன் ஓடி இருப்பான் எதிர்காலத்தை குறிக்க வேண்டும். ஆகையால் haveக்குரிய future வடிவமாக நாம் எதை பயன்படுத்தலாம்? very good, will have. He will have run. He will have run. இப்போ உங்களுக்கான பயிற்சி வினாக்களாக, நான் விளையாடிக்கொண்டு இருக்கிறேன். நான் விளையாடிக்கொண்டு இருந்தேன். அவள் பாடி இருக்கிறாள். அவள் பாடி இருந்தாள். Please comment your answers. Amazing. You got it. அடுத்து நாங்க பார்ப்போம். do forms அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இந்த do, does எங்கு எப்படி காலத்தை காட்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வினாக்களில் தான் பொதுவாக பயன்படுத்துவோம். அப்ப வினா இல்லாத சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தவே மாட்டோமா? பயன்படுத்துவோம். ஆனால் பொதுவாக உங்களால் எங்கெல்லாம் காணக்கூடியதா இருக்கும் என்று சொன்னால் வினாக்களில். உதாரணம் பார்ப்போம். அவள் போகிறாளா? உங்க எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே தெரியும், இது ஒரு வினா என்று. அவள் போகிறாள் என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறுவோம்? she goes. She goes. இதை வினாவாக கேட்க வேண்டுமாயின் இந்த goes என்பதை எவ்வாறு நம்மால் பிரித்தெழுத முடியும்? does go. Does go.
இந்த டஸ் கொண்டே முதலாவதாக போட்டு வினாவை கேட்க வேண்டும். Does she go? Does she go? Does she go? அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவள் போனாளா? வினா. இத வினா இல்லாம வாக்கியமே சொல்லி பார்ப்போம். அவள் போனாள். She went. She went. Went என்பதை நாம் உதவி வினைச்சொல்லோடு சேர்த்து எழுத வேண்டுமா? எப்படி எழுதுவோம்? Did go. Did go. அப்ப did என்பதை முதலாவதாக போட்டு வினாவை கேட்டு பார்ப்போமா? Did she go? Did she go? ரொம்ப இலகுவா இருக்கா? அடுத்து நாங்க பார்ப்போம். நான் போகிறேனா? நான் போகிறேனா? நான் போகிறேன். I go. வினாவாக்க வேண்டுமாய் do plus go என்பதை என்றவாறாக பிரித்து எழுதலாம். அப்போ வினாவாக்க வேண்டுமாய் do I go? Do I go? Again, do I go? இப்போ உங்களுக்கான வினாக்கள். அவர்கள் சாப்பிடுகிறார்களா? அவர்கள் சாப்பிட்டார்களா? Please comment your answer. Wonderful. You got it. அடுத்து நாங்க இந்த modal auxiliary verbs என்ற பயன்பாடு பார்ப்போம். நிறைய பார்க்க போறோம், ஒரு சில தான் பார்ப்போம். நான் போக முடியும். இயலுமையை தெரிவிக்கிறேன். எனக்கு என்ன இயலும் என்பதை பற்றி. இதை நாங்க ஆங்கிலத்துல I can go. I can go அப்படின்னு சொல்லலாம். அவள் வரலாம். எதிர்பார்ப்பு. வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நடக்கலாம், நடக்காம விடலாம். எதிர்பார்ப்பு. She may come. She may come. நாம் போக வேண்டும். கட்டாயம். We should go. We should go. அவர்கள் அதை வாங்க முடிந்தது. அவர்களால் அதை வாங்க முடிந்தது அல்லது அவர்கள் அதை வாங்க முடிந்தது. இயலுமை கடந்த காலத்துக்குரியது. முடிந்தது. அப்போ இந்த can என்பதனுடைய இறந்த கால வடிவம் என்ன? could. They could buy it. They could buy it. அவன் இதை சாப்பிடக்கூடும். சாத்தியக்கூறு. சாத்தியக்கூறு இருக்கு. நடக்கலாம், நடக்காம விடலாம். தெரியாது. ரொம்பவே சந்தேகத்துக்குரிய இடம்தான். அப்போ இந்த இடத்துல நாங்க might என்பது பயன்படுத்தி he might eat this. He might eat this அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? Very good. He might eat this. நீங்கள் பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிய வேண்டும். இது ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு செயல். அதாவது இதை தவிர்க்கும் பட்சத்தில் தண்டனைக்குள்ளாக்கப்படுவீர்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் must என்பதை பயன்படுத்துவோம். You must wear a helmet when you ride a bike. You must wear a helmet when you ride a bike. அப்போ இது போல எங்களால் modal auxiliary verbs-ஐ நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கான வினா. அவனால் அங்கே போக முடிந்தது. நாம் அதை வாங்க வேண்டும். Please comment your answer. Very good. இப்போ நாம் மெயின் வேர்ப்ஸ்ல உள்ள ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் என்பவற்றை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்ல என்னெல்லாம் வரும் என்று பார்த்தோம். டு பி ஃபார்ம்ஸ், அதாவது am is are present tense-லும் was were past tense-லும் future-ஆக இருந்தால் will என்னும் modal verb-ஓட will be என்ற வடிவத்திலும், அதே போல டு have forms-ஆக have has என்பன present form-ஆகவும் had என்பது past form-ஆகவும் will have என்பது future form-ஆகவும் பயன்படுத்தப்படும். இது தவிர and some others ஏற்கனவே நாம் லிஸ்ட் பண்ணி இருக்கிறோம். அதில் வருவது போன்ற சொற்கள். உதாரணங்கள் பார்ப்போம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக. I blank happy இருக்கிறேன். நிகழ்காலத்தை குறிக்கிறது. I am happy. I am happy. என்னுடைய
மனோநிலையை பற்றி நான் சொல்கிறேன். மனநிலையில ஐ எம் ஹாப்பி. இதை நாம் வேறொரு வடிவத்தை பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டிவ் வெர்ப்லயே வர வேறொரு வினைச்சொல்லை பயன்படுத்தி சொல்லி இருக்கலாம். நான் மகிழ்வாக உணர்கிறேன். உணர்தலை எப்படி சொல்வோம்? feel. I feel happy. I feel happy. அப்போ நான் பசியாக உணர்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. Splendid. You got it. அடுத்த உதாரணம் பாப்போம். என்னிடம் ஒரு கார் இருக்கிறது. என்கிட்ட இருக்கு, உரிமையா இருக்கு, உடமையா இருக்குது. I have a car. I have a car. இதை கடந்த காலத்துல சொல்ல வேண்டுமாயின் என்னிடம் ஒரு கார் இருந்தது அப்படி சொல்லியிருப்போம். Very good. I had a car. I had a car. அடுத்து நாங்க பாப்போம். நான் ஒரு காரை சொந்தமா வச்சிருக்கிறேன். ஏதாவது ஒன்ற உடமையா சொந்தமா வச்சிருக்கிறத நாங்கள் இன்னொரு ஸ்டேட்டிவ் வெர்பான on, OWN, on என்கின்ற சொல்லை பயன்படுத்தி சொல்லி இருக்கலாம். எப்படி சொல்வோம்? I own a car. I own a car. மற்றும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். அவள் ஒரு ஆசிரியை. அவள் என்னவாக இருக்கிறாள். அவள் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் சிங்குலர் சப்ஜெக்டுக்குரிய சிங்குலர் பி ஃபார்ம் பயன்படுத்த வேண்டும். She is a teacher. She is a teacher. She is a teacher. ரொம்ப இலவர்க்கா. அவள் கவலையாக இருந்தாள். She was sad. She was sad. எங்க வேர்ஸ் பயன்படுத்தினோம்? இருந்தாள் என்பது கடந்த காலத்தை குறிக்கிறது. அத்தோடு இந்த she என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் தான் வேர்ஸ் பயன்படுத்தினோம். இதுவே அவர்கள் கவலையாக இருந்தார்கள் அப்படின்னு எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? Bravo, you got it. They were sad. They were sad. அவர்கள் ஒரு பெரிய வீடு வைத்திருந்தார்கள். They had a big house. They had a big house. ரொம்ப இலவா இருந்துச்சா? They had a big house. இப்போ எதிர்காலத்தை பற்றி எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நாங்கள் ஒரு கார் வைத்திருப்போம். Please comment your answers. Wonderful, you got it. இனி நாங்க action verbs பற்றி பார்ப்போம். action verbs என்ன? செயல்களை குறிக்கின்ற வினைச்சொற்கள். இந்த action verbs உதவி வினைச்சொற்களின் துணையின்றியே நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் வாக்கியங்களை உருவாக்கக்கூடியன. உதவி வினைச்சொல்லின் துணை இன்றி உருவாக்கக்கூடியன. எப்போது? அது ஒரு சாதாரண வாக்கியமாக இருக்கும் வரையில். வினாவாக்க வேண்டுமாயின் அல்லது எதிர்மறையாக்க வேண்டுமாயின் நிச்சயமா எங்களுக்கு உதவி வினைச்சொல் தேவைப்படும். சாதாரண ஒரு வாக்கியமா இருக்கும் போது, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்க எங்களுக்கு உதவி வினைச்சொல்லின் அவசியம் தேவை இல்லை. இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸுக்கு 5 வகையான வடிவங்கள் உள்ளன. ஒன்று பிரசன்ட் ஃபார்ம். அந்த பிரசன்ட் ஃபார்ம்ல நாங்க பேஸ் ஃபார்ம், எஸ் ஃபார்ம் என்று 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்தது பாஸ்ட் ஃபார்ம். இது தவிர பார்ட்டிசிபிள் ஃபார்ம் 2 இருக்குது, பிரசன்ட் அண்ட் பாஸ்ட். பார்ட்டிசிபிள் ஃபார்மும் பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் என்றவாறு இருக்கின்றன. இந்த பார்ட்டிசிபிள் என்ற என்ன? எச்ச வினை. ஆகவே நிச்சயமாக உதவி வினைச்சொல்லின் துணையின்றி வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட முடியாதன. இப்போ நாங்கள் ஒரு 5 ஆக்ஷன் வேர்ப்ஸ் எடுத்து அவற்றினுடைய 5 வடிவங்களையும் பார்ப்போம். உங்களுக்கு A to Z verb list இந்த 5 வடிவங்களையும் தமிழ் அர்த்தத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டுமாயின் A to Z verb list என்ற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கான வேர்ப்ஸ் பட்டியலிட்டு காட்டியுள்ளேன். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன்.
இப்போ உதாரணத்துக்கு go என்னும் செயலை பார்ப்போம். இது பேஸ் ஃபார்ம். இதனுடைய S வடிவம் goes, past went, present participle going, past participle gone. Run, runs, ran, running, run. Eat, eats, ate, eating, eaten. Talk, talks, talked, talking, talked. Give, gives, gave, giving, given என்றவாறாக அமையும். இவற்றில் irregular forms and regular forms என்று இருக்குது. Irregular forms very less verbs in English. அப்போ irregular forms நீங்க practice பண்ணி மனப்பாடம் செய்து கொண்டீங்கடா ரெகுலர் ஃபார்ம்ஸ் very ஈஸியா இருக்கு. அது நாங்கள் மேலதிக பாடங்களில் படித்துக் கொள்ளலாம். இப்போது இந்தளவு நாலேஜ் உங்களுக்கு போதும். இதை வைத்து ஒரு சில வாக்கியங்களை பார்ப்போம். நான் போனேன் கடந்த காலத்தை குறிக்கிறது. போனேன் என்பதற்குரிய வினைச்சொல் எங்களுக்கு தெரியும். கோவினுடைய இறந்த காலம் இருக்கணும். கோவினுடைய இறந்த காலம் என்ன? went. I went. Very simple. I went. அவர்கள் போனார்கள். They went. நாம் போனோம். We went. இந்த மாதிரி சொல்லிடலாம். நான் போகிறேன். present. presentல ரெண்டு வடிவம் இருக்கு. பேஸ் ஃபார்ம் இருக்கு, எஸ் ஃபார்மும் இருக்கு. எஸ் ஃபார்ம் அப்ப பயன்படுத்துவோம் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும். he, she, it. இது தவிர ஒருமை பெயர்கள். நான் போகிறேன். I go. அவள் போகிறாள். she goes. அது போகிறது. it goes. ராணி போகிறாள். ராணி goes. ராமுவும் மீராவும் போகிறார்கள். ராமு அண்ட் மீரா தன்மையாயிட்டது. அதல்ல ராமு அண்ட் மீரா go என்றவாறு அமையும். மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். அவள் ஓடுகிறாள். she runs. she runs. அவள் ஓடினாள். she ran. நன்றாக புரிகிறதா? அப்போ எதிர்கால வாக்கியங்களை எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றும். எதிர்கால வாக்கியம் will என்கின்ற மாடல் வேர்போட இந்த பேஸ் ஃபார்மை பயன்படுத்துவோம். என்ன பயன்படுத்துவோம்? பேஸ் ஃபார்ம் வேர்ப்ஸ். அது மட்டுமில்ல மாடல் ஆக்சிலியரி வேர்ப் எல்லாவற்றோடும் நாங்கள் பயன்படுத்துகின்ற பிரதான வினைச்சொல் வடிவம் இந்த பேஸ் ஃபார்மாகத்தான் இருக்கும். மாடல் வேர்ப் பயன்படுத்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாடல் ஆக்சிலியரி நாங்கள் பயன்படுத்திக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாடல் ஆக்சிலியரோட வந்த மெயின் வேர்ப் எல்லாமே V1ல தான் இருந்திருக்கும். அவள் ஓடுவாள். she will run. அவன் சாப்பிடுவான். he will eat. அவர்கள் போவார்கள். they will go என்றவாறு எதிர்கால வாக்கியங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கான வினா, அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் சாப்பிடுவார்கள். Please comment your answers. Very good. இப்போ உங்களுக்கு வினைச்சொல் பற்றிய அடிப்படை அறிவு நிச்சயமாக கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் don't hesitate to comment or don't ignore the comment section. Please do comment. I am ready to help you. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தயக்கப்படவும் வேண்டாம், கூச்சப்படவும் வேண்டாம். கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாய் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல இந்த தொடரை முழுமையாக பார்வையிடுவதற்கும் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிடுவதற்கும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.